ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ஜென்ம நட்சத்திரம் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டரில் வெளியாகிருக்கு. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ தான் எப்படியா டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சிய கனவோடு இருக்காங்க. அதற்காக தன்னுடைய ஒய்ஃபு கூட அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்காங்க. இவங்களும் முயற்சி பண்ணி கடைசியாக ஒன்றுமே ஆகலை. ஒரு மாதிரி அப்செட்டான நிலையில் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் காளி வெங்கட் ரத்த காயத்தோட அவங்க வீட்டு வாசலில் விழுந்து கிடக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ அவங்களை எடுத்து காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் காளி வெங்கட் ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா ஒரு பாலடைஞ்ச மில்லில் ஒரு 57 கோடி ரூபாய் இவர் மறைச்சி வச்சிருக்காரு. அந்த பணத்தை பாதி எடுத்துக்கிட்டு மீதியை தன்னுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தன்னுடைய பொண்ணுக்காக செலவழிங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்துறாரு. உடனே இவங்களும் அவங்க ஃப்ரெண்டோடைய அந்த ரைஸ் மில்லுக்கு போகிறாங்க. அங்கே போய் தேடுறாங்க. அப்படி தேடும்போது இவங்க கூட அவங்க ஃப்ரெண்டெல்லாம் ஒவ்வொருத்தரும் இறந்துட்டு வராங்க. இப்போ ஹீரோ மட்டும் இருக்கார். இப்போ இறுதியில் அந்த பணத்தை எடுத்தாங்களா இல்லையா, அப்படி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கொள்வது யார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தை நடிச்சிக்கிற ஹீரோ அவருடைய ஆக்டிங் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி மற்ற கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே வந்திருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபாக கொடுத்துருக்காங்க. படம் அடுத்தடுத்து இன்னும் நடக்கும். இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக கொல்லும் போது அடுத்தது எப்படா இவங்க சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு பதவிப்பை ஏற்படுத்துகிறாங்க. படத்தோடைய வீடியோ மியூசிக் செம்மையாக கொடுத்துருக்காங்க. படத்தோடைய சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே வந்திருக்கு. மற்றபடி இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தோடைய மைனஸ்னாவே நம்மளை பயமுறுத்துறதுக்காக ஒரு சில சீன்கள்லாம் சொல்லுவாங்க. பார்த்தா ஒரு குழந்தை, ஒரு குட்டி குழந்தை, ஒரு அம்மா வரும் அப்படின்ட்டு இதுதான் பேய்ங்க மாதிரி காமிப்பாங்க. அதெல்லாம் சுத்தமாகவே கதைக்கு ஒட்டவே இல்லை. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கவே புரியவே மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் அவங்களும் எதுவுமே சொல்லலை. இப்படி புரியாத புதியில் நிறையா சீன்ஸ் அன்வான்டட் சீன்ஸில் செகண்ட் ஹாஃபில் வரும். நம்மளை பயமுறுத்த தான் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் தேவையா குமார் இப்படிலாம் சீன் வச்சுருக்காங்களே அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீனெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கதைக்கு என்ன தேவையோ நச்சுன்னு இவங்க புரிய வச்சுருக்கலாம். கொஞ்சம் படத்தை ஜவ்வாக எழுத்துட்டாங்க. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எனக்கு சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.